Hi students, I am Malar. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 11th standard maths chapter 2 exercise 2.9 question number 2 பார்க்கலாம். வாங்க என்ன question கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Resolve the following expression into partial fraction 3x plus 1 divided by x minus 2 x plus 1. First step என்ன பண்ண போறோம்னா கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம partial fractions பண்ண முடியுமா முடியாதாங்கறத பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும்? அதாவது கண்டிஷன் என்னது? Numerator degree less than denominator degree. செக் பண்ணலாமா? 3 கிட்ட இருக்கக்கூடிய x ஓட டிகிரி என்னமா 1. இது நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சுனா x ஓட டிகிரி என்ன வரும் 2. அப்போ 1 டிவைடட் பை 2 தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் டிகிரி லெஸ் தென் டினாமினேட்டர் டிகிரி. ஸோ இது வந்து கண்டிஷன் வந்து ஒபே பண்ணுறதுனால நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கலாம். சொல்யூஷன் 3x plus 1 divided by x minus 2 of x plus 1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இது எந்த மாதிரியான டைப் 1 2 3ங்கிறத பார்க்கலாம். கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் எக்ஸோட டிகிரி என்னமா 1, இங்கே வந்து எக்ஸோட டிகிரி 1. இந்த மாதிரி டிகிரி 1 ஆச்சு, அது வந்து லீனியர் ஃபேக்டர். இங்கே வந்து -2 இருக்குது, இங்கே வந்து +1 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபேக்டராக இருக்குது. லீனியர் வித் டிஃப்ரெண்ட் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா இது வந்து டைப் 1 கேட்டகரி. ஓகே, டைப் 1 கேட்டகரி. இதை நம்ம ஸ்பிட் பண்ணி எழுதிக்கலாம். a டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. இதை equation 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3x plus 1 divided by x minus 2 of x plus 1 equal to, இந்த இடத்துல இந்த ஃபேக்டர் தான் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் தட் இஸ் ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த ஃபேக்டர் தான் நமக்கு இங்கே வரும். ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க. x plus 2 and x minus 2 இல்லையா? x minus 2 x plus 1 of, இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதணும் பாருங்கள். ஏக்கு கீழே இருக்கக்கூடிய x minus 2. ஸோ x minus 2 நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அப்படி எழுதிக்கோங்க. x plus 1 அடுத்து ப்ளஸ் b அப்படி எழுதிக்கோங்க ப்ராக்கெட். பிக்கு கீழே என்னமா இருக்குது? x plus 1 இருக்குது. ஸோ x plus 1 நம்ம ஹோல்டு பண்ணிவிட்டு ரிமைனிங் எழுதிக்கலாம். x minus 2. ஓகே, இப்போ இதை தான் கேன்சல் ஆயிரும் இல்லையா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3x plus 1 equal to a of x plus 1 plus b of x minus. ஓகே, நெக்ஸ்ட்டு a and b யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 3 ப்ரொசீஜர்ஸ் தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சம்டைம்ஸ் ப்ரொசீஜர் 1 ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிரும். சம்டைம்ஸ் ப்ரொசீஜர் 2 ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். சம்டைம்ஸ் ப்ரொசீஜர் 3 வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். பொதுவாக வந்து டைப் 1க்கு வந்து நமக்கு ப்ரொசீஜர் 1லேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ப்ரொசீஜர் 1 என்னென்னா, இந்த ஃபேக்டர் இருக்கு இல்லையா? இந்த ஃபேக்டர் நீங்கள் இதை மட்டும் பாருங்கள், இங்கெல்லாம் பார்க்க வேண்டாம். இதை மட்டும் பார்த்துட்டு இதை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது நம்பர் கிடைக்கும் இல்லையா? அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். when x equal to x minus 2 equal to 0, அப்போ x equal to 2. இந்த இடத்துல நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 2 6 plus 7 7 equal to 2 சப்ஸ்டிட் பண்ணால் 3a. இதில் 2 சப்ஸ்டிட் பண்ணால் கேன்சல் ஆயிரும் இல்லையா? 0 ஆயிரும். அப்போது a equal to 7/3. கரெக்டாமா? எஸ், 7/3. அடுத்து x plus 1 equal to 0. அப்போ x equal to -1. இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். when x equal to -1, இங்கே -1 சப்ஸ்டிட் பண்ணால் -3 plus 1னா -2 இல்லையா? ஸோ -2 equal to, இங்கே -1 சப்ஸ்டிட் பண்ணால் இது 0 ஆயிரும். அப்போ -1 சப்ஸ்டிட் பண்ணால் -3b மைனஸ் கேன்சல் ஆகும். ஸோ b equal to 2/3. ஓகே, இப்போ நமக்கு a and b வேல்யூ ப்ரொசீஜர் 1. இதுதான் வந்து ப்ரொசீஜர் 1. ப்ரொசீஜர் 1னா என்னென்னா, இந்த ஃபேக்டரை நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணி வர ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணுறது தான் ப்ரொசீஜர் 1. நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, சப்ஸ்டியூட் a, b வேல்யூ இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணலாம். the required partial fraction என்ன வரும்? லெஃப்ட் சைடு எப்படி எழுதிக்கலாம்? 3x plus 1 divided by x minus 2 of x plus 1 equal to, a வேல்யூ வந்து 7/3 இல்லையா? 7 divided by 3 of x minus 2 plus b யோட வேல்யூ 2/3. ஸோ 2 divided by 3 of x plus 1. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.